இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். எதிர்பார்ப்போடு இந்த இடத்தில் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தருகிற தருணங்கள் தற்செயல் என்று எண்ணக்கூடாது. ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை என்னில் செய்தருளும் என்று ஒரு நிமிடம் அவரை நோக்கி மன்றாடுவோமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரிலும் நீர் விரும்புகிறதை 100% நிறைவேற்றி அருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் தெரிந்து கொண்ட தலைப்பு, நமக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நமக்கு துணை நின்று, நம்முடைய பட்சத்தில் நமக்கு துணை நின்று, நம்மளுடைய எதிராளிகளோடு யுத்தம் பண்ணி எல்லா தீங்குக்கு நம்மை விலக்குகிற கர்த்தர். சங்கீதங்களின் புத்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அனுகூலமான துணை. அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு வைத்து நம்முடைய வாழ்வை, நம்முடைய வழிகளை கண்டு புறக்கணித்து விடாமல், நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு உயர்த்தப்பட்ட அந்த ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நான் உனக்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கிறேன் மகனே, நான் உனக்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கிறேன் மகளே என்று நமக்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் யார்? ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாக நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தை பாருங்கள். இங்கு 14வது அதிகாரம் 24, 25 வசனங்களை நான் படிக்கிறேன். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, ஆமென், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, ஆமென், எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். என்ன நடந்தது? அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழல்கிறது. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்துகிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நின்று நமக்கு துணை செய்யும் போது நமக்கு எதிராய் வருகிறவர்களை கலங்க பண்ணுகிற ஒரு ஆண்டவராக நாம் அவரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். 17, 18 படிக்கிறேன். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலான அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஆண்டவர் நமக்கு துணை நின்று அவர் மகிமைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் என்ன செய்தோம்? வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின அந்த ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஆலயமாக கொடுத்தோம். ஏனென்றால் கூடாரத்தில் வாசம் பண்ணின ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பி இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அன்னைக்கு ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை தருகிறார்.
ஒவ்வொருவரிலும் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அன்பிற்குரியவர்களே, அவர் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். அன்றைக்கு இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நின்று துணை செய்கிறார், அவர்களுடைய பட்சத்தில் நின்று துணை செய்கிறார் என்று எதிரிகள் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் மகிமைப்பட்டதை இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 33வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 33வது சங்கீதம் 20வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே, அல்லேலூயா, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அல்லேலூயா. அவரே நமக்கு துணை, அவரே நமக்கு கேடகம். ஆகவே அப்படி காத்திருந்தது என்ன நடந்தது? 21வது வசனத்தை பாருங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். அல்லேலூயா. எல்லாருடைய இருதயத்தையும் களிகூற பண்ணுகிறவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை களிகூற பண்ணுகிறவர். ஏன் தெரியுமா? அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகவுமானவர். சங்கீதங்களின் புத்தகம் 40வது சங்கீதம் 17வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ. ஆமென். ஒருவேளை அன்பானவர்களே, நாம் சிறுமைப்பட்டு எளிமையா இருக்கலாம், எனக்கு ஒன்றுமே இல்லை என்று எண்ணுகிறீர்களா? இந்த ஆண்டவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர், நம்முடைய பாவங்களை சுமந்தவர், நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்தால், அந்த இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் நம்மில் வந்து அவர் வாசம் பண்ணுவார். அன்பானவர்களே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அந்த சிறுமையில் இருந்து, அந்த எளிமையில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தும்படி அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். நாம் தான் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். அல்லேலூயா. என் தேவனே தாமதியாதேயும். சங்கீதங்களின் புத்தகம் 63வது சங்கீதம் பாருங்கள். சங்கீதம் 63வது சங்கீதம், அங்கே நாம் 7வது வசனத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், ஆமென், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆண்டவன் நமக்கு துணையா இருந்தால் நம்மிலே ஒரு காரியம் நடக்கிறது. நம்மை கழிவோர பண்ணுகிற தேவன். ஏனென்றால் நமக்கு தெரிகிறது, ஆண்டவன் நமக்கு துணை செய்கிறது, நமக்கு தெரிகிறது. ஆகவே இப்பொழுது அதை நாம் உணரும் போது இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கழிகூற ஆரம்பிக்கிறோம். 8வது வசனத்தை பாருங்கள். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. எதனால் அந்த ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது? 1வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். ஆமென். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அடுத்த வசனத்திலே இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஆகவே ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய மகிமையையும் காண்கிற அந்த மேன்மைக்குள் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 115வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 115வது சங்கீதம் 9, 10, 11 இந்த 3 வசனங்களிலும் பாருங்கள், ஆண்டவர் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கிறிஸ்து இயேசுவே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாயிருக்கிறார். ஏனென்றால் 12வது வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவருக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம், ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு துணை நின்று எங்களுடைய சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி
ஆண்டவரே, எங்களை கழிகூற பண்ணுகிற உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கழிகூற பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்வில் நீர் துணையாயிருப்பதினால் அவர்களும் அது செட்டைகளின் நிழலிலே கழிகூறுதலை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.